ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நடிகை அனுபமா பரமேஸ்வரன் சில நாட்களுக்கு முன்பு கொடுத்த பேட்டிதான் திரையுலக வட்டத்தில் மட்டுமல்ல, சமூக வலைதளத்திலும் விவாதிக்கப்பட்டது. தனது கடந்த கால காதல் உறவு குறித்து வெளிப்படையாக பேசிய அனுபமா, அந்த உறவில் தான் சந்தித்ததாக கூறும் நார்சிசிஸ்ட் அபியூஸ், மன அழுத்தம், கட்டுப்பாடுகள், தன்னை இழந்தது போன்ற பல தகவல்களை மனம் விட்டு பேசியிருந்தார். அவர் தனது முன்னாள் காதலரின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் ரசிகர்கள் அந்த பேச்சை நடிகர் துரு விக்ரமுடன் இணைத்து சோசியல் மீடியாவில் தொடர்ந்து விவாதித்து வந்தனர். அது குறித்து அனுபமா கூறும்போது, சில நேரங்களில் அந்த நபர் பிரேக்கப் செய்து கொள்ளலாம் என்று சொல்வார். 2 நாட்கள் கழித்து நீ இல்லாம என்னால வாழ முடியாது பேபி என கெஞ்சுவார். பிறகு இருவருக்குள்ளும் ஒரு சமரசம் ஏற்படும். மீண்டும் அதே போன்று பிரச்சனை ஏற்படும். இப்படிப்பட்ட துன்புறுத்தல்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருந்தபோது நான் என் உடல் மன ரீதியாக கடுமையான போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் அதீத பதற்றத்தில் இருக்கும்போது அது உங்களை உடல் ரீதியாக பாதிக்கும் என்றவர், பயம், பதட்டத்தால் ஏற்படும் பாதிப்பால் நினைவிழப்பு ஏற்பட ஆரம்பித்தது எனவும் அனுபமா கூறியுள்ளார். மேலும் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து அவர் கூறும்போது, எனக்கு இதற்கு முன்பு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லை. நான் ஒரு மகிழ்ச்சியான இயல்பான குழந்தையாக இருந்தேன். ஆனால் தொடர் பிரச்சனைகளால் என் வலது கண் கூட துடிக்க ஆரம்பித்தது. இதனால் நாங்கள் படப்பிடிப்பை நிறுத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம். ஏதாவது ஒரு உரையாடல் நடக்கும், நான் வாந்தி எடுப்பேன், எதையும் சாப்பிட மாட்டேன். இதனால் நான் மிகவும் எடை இழந்தேன். ஒவ்வொரு இரவும் மணிக்கணக்கில் அழுது கொண்டே இருந்தேன். பிறகு எழுந்து ஷூட்டிங்கிற்கு செல்ல வேண்டியிருந்தது. திடீரென்று என் கண்ணீர் சுரப்பி வீங்கிவிட்டது. நான் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டியிருந்தது. இன்னும் நிறைய இருந்தது. என் உடலில் காயங்கள் உள்ளன. அவை உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் அல்ல. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருபோதும் குணப்படுத்த முடியாத பிரச்சனைகளும் என் உடலில் இருக்கின்றன என வேதனையோடு விவரித்திருந்தார். இந்த நிலையில்தான் துரு விக்ரமிற்கு எதிராக பலரும் விமர்சித்து வந்த நிலையில், தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதிலளித்த துரு விக்ரம், நடிகராக சினிமாவுக்குள் வரும்போதே இதுபோன்ற விமர்சனங்களும் கவனமும் இந்த பணியின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதை புரிந்து கொண்டதாக தெரிவித்தார். அதே நேரத்தில் அது தன்னை ஒருபோதும் பாதிக்கவில்லை என்று கூற முடியாது என்றும் அவர் கூறியிருந்தார். இதுபோன்ற சூழ்நிலைகளில் யதார்த்தத்துடன் தன்னை இணைத்துக் கொள்வதும், தான் யார், எதற்காக நிற்கிறோம் என்பதை அறிந்திருப்பதும் முக்கியம் என தெரிவித்திருந்தார். மேலும் வாழ்க்கையில் தனக்கு முக்கியமானவர்களையும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களையும் பாதுகாப்பது அவசியம் என்றும் துரு கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் அனுபமாவும் துரு விக்ரமும் ஒரே மாதிரி ஸ்டேட்டஸ்களை மாறி மாறி வைத்துக் கொண்டிருப்பதாக அவரது இன்ஸ்டா ஸ்டேட்டஸ்களை கூட விடாமல் எடுத்து சமூக வலைதளத்தில் பரப்பி வருகின்றனர் சில நெட்டிசன்கள். ஓ மை காட் என நாய் படுக்கையில் இருப்பது போன்ற புகைப்படங்களை ஷேர் செய்த நடிகை அனுபமா பரமேஸ்வரன் இது குறித்து கேள்வி எழுப்பாதீர்கள், என்னால் இதை ஹேண்டில் செய்ய முடியவில்லை என குறிப்பிட்டிருந்தார். அதேபோல் ஹார்ட் சிம்பிளுடன் நடிகர் துரு விக்ரம் தனது இன்ஸ்டா ஸ்டோரியில் நாயை கொஞ்சுவது போன்ற ஸ்டேட்டஸ்களை தொடர்ந்து வைத்துள்ளார். மேலும் நயன்தாரா, கவின் இருவரும் பிரேக்கப் ஆனது போன்ற சூழலில் பாடப்படும் குடிகார நெஞ்சு பாடலையும் ஸ்டேட்டஸாக வைத்துள்ளார் என நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர். ஆனால் ஹாய் படம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பாடலை துரு விக்ரம் பாடியதால் அதை ஸ்டேட்டஸாக வைத்துள்ளார். அதில் என்ன இருக்கிறது என சில நெட்டிசன்கள் விவாதிக்க, அப்படி என்றால் அனுபமா வைத்த நாய் ஸ்டேட்டஸை போலவே துரு விக்ரம் நாயை கொஞ்சுவது போன்ற ஸ்டேட்டஸ்களை வைத்தது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளனர். இன்னொரு பக்கம், வேறு பிரச்சனைகளே இல்லையா, இவர்களது நாய் ஸ்டேட்டஸ் குறித்து விவாதிப்பதுதான் வேலையா,
எதுவாக இருந்தாலும் அவர்களே வெளியில் சொல்வார்கள், யாரும் யூகிக்க வேண்டாம் எனவும் இன்னொரு பக்கம் நெட்டிசன்கள் சமூக அக்கறையுடன் டென்ஷன் ஆகி வருகிறார்கள். புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும்.